ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்களா? முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இதிலே காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு தான் போட்டுருக்கேன். கீரைக்கு லாஸ்ட்டாக போட்டுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அலசி க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை தண்ணியில் போட்டு மறுபடியும் இன்னொரு டைம் அலசுறதுக்காக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை போட்டாச்சு. நல்லா இது பண்ணிக்கலாம். சுருளை வணக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிருச்சு. இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் தான். இது போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கீரையாகவே நம்ம சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரையை வந்து நம்ம எப்பயுமே மூடி வைக்கக்கூடாது. ஓப்பன்லேயே தான் வேக வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த கீரை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த வெங்காயம், கீரை 4 சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள் வதக்கிருச்சு. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகம் வேணாம், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆவிலே தான் இப்போ வேக வைக்க போகிறோம். சிம்மில் பாருங்கள், தண்ணி லைட்டாக தான் விட்டுருக்கு. இந்த தண்ணியே போதும். அப்படியே சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வச்சிருச்சு. தண்ணியே இல்லை. இப்போ தேங்காய் பூ போட்டு லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றியாச்சு முருங்கைக்கீரையை. இப்போ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.